நிற்கிறாள் சிதம்பரத்தால். அந்த அம்மாளுக்கு பின்னாலே அவர் சேலையிலே முள்ளோடு முள்ளாக வருகின்றார் உங்க சுவாமி. அம்மா மஞ்சளைய பூசும் போதே அவர் சிரசில் அமர்ந்தார் மாயாண்டி. அந்த இடத்திலே மதிமயங்கினால் இப்படி சில காலம் கழிந்து அருள்களும் ஊருக்குள்ளே அம்மையானவர் ஆட்சி செய்து வருகின்றார். இவன் போய் சாராயம் கேட்டது, இவன் அவன்கிட்ட போய் சாராயத்தை வாங்கி குடிச்சது என்று ஆறுமுக குடும்பி மயங்கி விட்டால் மாயாண்டி சுடலை. அப்போ ஒட்டு திணையிலே ஆறுமுக குடும்பம் சும்மா உட்கார்ந்து படுத்தான் அப்படியே தூங்கிட்டான். அதே ஆறுமுக குடும்பம் குடும்பில் ஜீவனப்பே மாயாண்டி மாயாண்டி சொல்லும் போது அப்போ மாயாண்டி சுடரை பார்த்தார். ஆறுமுக குடும்பம் உருவித்திலே வந்துள்ள நம்ம மாயாண்டி அவன் கண்ணை உருட்டி பார்த்து அவனை மதிமயக்கி, ஏ அம்மா, ஏ ஆட்சியே, அந்த குடும்பக்குள்ள
அதுல எலுகுச்சி சாராயம் இருக்கு. சாராயம் யாருக்கு வச்சிருக்க? நான் தானே உன்கிட்ட கேட்டேன். அப்ப அந்த சாராயத்தை எடுத்துட்டு தான் நான் குடிக்கணும் அப்படின்னா, அப்ப ஒழித்து வைத்திருந்த சாராயத்தை எப்படி அறிந்து கொண்டான்? இது யாரோ எவரோ என்று தெரியவில்லையே என்று சொல்லி தேடியான சிறந்த இருந்து வந்த
சங்கலிங்க பாம்பு அதெல்லாம் வச்சுதான் அந்த அம்மா விஷத்தை இறக்கும் விஷக்கடியும் முடிக்கும். ஏழையாளுக்கும் பேர்காலம் பார்க்கணும், மருத்துவம் பார்க்கணும்னா அம்மா சிதம்பரத்தால்தான் அழைப்பாங்க. நம்மள கைலாசியானவள், கடவுள் பக்தி நிறைந்தவள், அப்பேற்பட்ட கம்பீரமான தோற்றத்தை கொண்ட சிதம்பரத்தாலே அழைத்துதான் அருவமலை ஊருக்குள்ளையும் சரி, சுற்று வட்டார பகுதிகளையும் சரி, அருவமலை ஊரை விட்டு எந்த பக்கம் போய் கேட்டாலும் சரிதான் சிதம்பரத்தா பேரை கேட்காம நம்ம இருக்க முடியும். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவளுக்கு ஒரு நிலைமை இப்படி வந்துவிட்டது என்று சொல்லி அந்த மாயாண்டி சுடலைக்கு நிலையம் போட்டுக் கொடுப்பதற்காக அந்த இல்லத்தார் வம்சத்திலே செல்ல பெருமாள் பிள்ளை அவர்கள் அந்த இடத்தை அவர்களுக்கு தானமாக கொடுத்தால் மாயாண்டி சுடலை ஆலயம் கட்டுவதற்கு. அதில் அப்படி கொடை போட்டு காப்பு கட்டி நோம்பிருந்து சிதம்பரத்தால் காலம் முடிந்து அவர்கள் மகள்கள் அப்படி ஆண்டு வருகிறார்கள். அப்படி வரும்போது மகாலிங்க பிள்ளை பிள்ளையானவர் ஆண்டு வருகிறார். அவருக்கு அடுத்தபடியாக அவர் மகன் நாராயண பண்டிதர், அவர்களுடைய மகன் குப்பான் பிள்ளை அவர்கள், அவர்களுடைய மகன் சுடலையாண்டி பிள்ளை, குப்பான் பிள்ளை மகன் நாராயண பிள்ளை. அவருடைய தலைமுறையிலே இல்லத்தார் வம்சத்திலே இன்பமோடு வாழ்ந்து வருகிறார் அருவங்குளத்தில். அப்படி வாழ்ந்து வரும்போதும் அந்த நாராயண பிள்ளை அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். அதில் ஒருவர் சுடலையாண்டி பிள்ளை, மற்றொருவர் சண்முகம் பிள்ளை. இப்படி அண்ணன் தம்பி 2 பேர்களும் அருவங்குளம் ஊருக்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளில் அருவங்குளத்திலே புது அம்மனுக்கு கோவில் கொடை விழா போட்டு கொடுக்கும் போது 74 வயதாகிய நாராயண பிள்ளை அவர்கள் கிராணி கரிசல் என்ற நோய்வாய்ப்பட்டு பாதித்தடைந்திருக்கும் போது கிராணி கரிசல் என்ற நோய்வாயிலே பாதிப்படைந்திருக்கிறார் நாராயண பிள்ளை அவர்கள். அப்பொழுது ஒரு நாள் மகன் சுடலையாண்டி பிள்ளையை அழைத்து சொல்கிறார், அப்பா, நான் நேற்று இரவு பொல்லாத கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவு என்ன அப்படின்னு சொன்னா, ஏமகால தூதுவர்கள் வந்து நீர்தான் நாராயண பிள்ளையா என்று கேட்டு என் ஓலையை கிழித்து எழுவது போல கனவு கண்டேன். அதனால் மறுநாள் காலையிலே சரியாக 10:30 மணிக்கு என் ஜீவன் பெய்ய போகிறது. தம்பி சண்முகம் பிள்ளையானவரும் அருகாமையிலே இருக்க மாட்டான். அதனாலே நீ எனக்கு ஈமச்சடங்கு செய்வதற்கு வேண்டிய பணங்களை சேகரித்து வைத்துக் கொண்டு நாளை காலை என் உயிர் பிரிந்ததும் எனக்கு ஈமச்சடங்கு எல்லாம் செய்ய வேண்டும். என் பிரேதத்திலே குளிப்பாட்டி எனக்கு ஆடை ஆவண அலங்காரம் செய்யும் போது வேற்றிய இடுப்பிலே ஒரு குசுவம் மாறி கட்ட வேண்டும். அந்த குசுவம் கட்டும் போது நீங்கள் என்னை மாலையிட்டு அப்படி இறுதிச் சடங்கெல்லாம் முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோல அருண உதயமாகி ஆதித்தன் உதித்தான். வெள்ளி உதயமானது, விடிய காலை நேரமானது. ஐயா ஆகிய நாராயண பிள்ளை உயிரும் பிரிந்தது. சரியாக 10:30 மணி அளவிலே அவர் சொன்னது போல் அவர் உயிர் பிரிந்து பிரேதமாக இருக்கின்றார். அவரை கழுவி குளிப்பாட்டி மாற்று துணி எல்லாம் கட்டி நாராயண பிள்ளை அவர்கள் சொன்னது போல் அவருக்கு கொசுவமாக கட்டினார்கள் வேஷ்டி. அப்படி இறுதிச் சடங்கானது செய்யும் போது அந்த இல்லத்தார் வம்சம் எல்லாம் நம் குல தெய்வமாக இருந்த நாராயண பிள்ளையை இறந்து விட்டாரே என்று சொல்லி அழகு புறம்பினார்கள். ஆறாத துயரம் கொண்டார்கள். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர்கள் திரும்பி வருவார் இல்லை. நமக்கு தெய்வமாக நின்று ஆள வழிகாட்டுவார் நாராயண பிள்ளை என்று மனதிலே நினைத்து தெய்வமாக வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாராயண பிள்ளையை மயானம் கொண்டு வந்து இறுதி சடங்கு எல்லாம் முடித்தார்கள். மறுநாள் காலை பொழுதிலே அந்த நாராயண பிள்ளை கட்டியிருக்கக்கூடிய கொசுவத்திலே ஒரு துண்டு எரியா
எரியாமல் புகைந்து கொண்டிருந்தது. புகைந்து கொண்டிருந்தது. அவன் பிரேதமெல்லாம் எரிந்தது, மற்ற மாத்து துணியெல்லாம் எரிந்தது. ஆனால் அணையிலே கட்டி இருந்த அந்த வேஷ்டியின் கொசுவத்திலே ஒரு துண்டு மட்டும் எரியாமல் புகைந்து கொண்டிருந்தது. புகைந்து கொண்டிருந்தது. அப்போ அதனை சண்முகம் பிள்ளையும் அன்று மறுநாள் வந்தார். சுடலேண்டி பிள்ளை ஈமச்சடங்கெல்லாம் முடித்திருந்தார். சரி.